ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். IPL 2024க்கான மும்பை இந்தியன் ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங்னு பார்த்துக்கிட்டோம்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், நேகல் வதேரா, டிம் டேவிட் ஒரு பார்ட் டைம் பவுலர் தான், பட் நான் அவரை பேட்டிங் கேட்டகரியிலே கொண்டு வந்துட்டேன். விஷ்ணு வினோத், சூர்யா இப்படி 6 பியூர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. இதுலேயே மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேட்ஸ்மேன்ஸ்ல ரோஹித், இஷான் அண்ட் சூர்யா ஆக்டிவ் இந்தியன் பிளேயர்ஸ். அதாவது டீம் இந்தியாவுக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கவங்க. இவங்க எல்லாருமே ஒரு IPL பிரான்சைஸ்ல இருக்கிறதே அந்த டீமுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்னு பாத்துக்கோங்க. இது தவிர நேகல் வதேரா, டிம் டேவிட், விஷ்ணு வினோத்ன்ட்டு 3 பேருமே நல்லா டெஸ்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் தான் ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. இது மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். விஷ்ணு வினோத் இதுல ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். மோஸ்ட்லி இவர் இஷான் கிஷானுக்கான பேக்கப்பா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. நேகல் வதேரா கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல விளையாடுவாரு, பட் இவருக்கு பிளேயிங் 11ல சான்ஸ் கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கேப்பபிளான பிளேயருங்கிறத லாஸ்ட் சீசன்லேயே காட்டிட்டாரு. ஒல்லாடு மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன பண்ணாரோ அதை தான் நம்மளோட டிம் டேவிட் இந்த சீசன்ல பண்ண போறாரு. டிம் டேவிட்டா கிரீனாங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. டிம் டேவிட்டே நாங்க வச்சுக்கிறோம்ட்டு கிரீன் RCBக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. பிளேயர்ஸ் தாங்கிறத விட 2 பேரோட பர்ஸ் அமௌண்ட்லயுமே பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்படி எல்லாமே பார்த்தா டிம் டேவிட் நல்ல பிளேயரா தான் தெரியுறாரு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தா டெவால் பிரேவிஸ், ஸ்ரேயஸ் கோபால், முகமது நபி, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, பியூஷ் சாவ்லா, ரெமோரியஸ் எஃபர்ட், அன்ஷுல் கம்போஜ், சான்ஸ் முலானி. ஸோ இப்படி ஓவராலா 10 ஆல்ரவுண்டர்ஸ் ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்டர்நேஷனல்ல நல்லா விளையாடுற ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா, வர்மாவை தவிர பெரிய யாருமே இல்ல. ஒரு டெவால் பிரேவிஸ் அண்ட் முகமது நபியை நம்ம சொன்னாலுமே பிரேவிஸ்லாம் எப்பவாச்சும் தான் ஸ்பின் போடுவாரு. அண்ட் நபியும் பெரிய அளவுக்கான ஆல்ரவுண்டர் கிடையாது. பட் நபியால 4 ஓவர் நல்லா போட முடியும். அந்த பிச்சு அவருக்கு கை கொடுத்துச்சுன்னா பேட்டிங்ல ஒரு நல்ல டீசன்ட் பினிஷரா கூட நம்ம அவரை பார்க்கலாம். மேபி மும்பை இந்தியன்ஸும் பிளேயிங் 11ல முகமது நபி எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பியூஷ் சாவ்லா தான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை லீட் பண்ண போறவரு. இப்ப ஸ்ரேயஸ் கோபால ஆட் பண்ணிருக்கிறது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்ல பாசிட்டிவ் சைனா பாக்குறேன். நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கு வனிந்து வசரங்காவை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கான கிளியர் ரீசனை ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கோம். சோ இதை பார்த்துட்டு நீங்க அதை போய் பாருங்க. ரெமோரியஸ் எஃபர்ட்டை லக்னோட்ட இருந்து ட்ரேட் பண்ணாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அது போக 2 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் லைட் ஆம் மீடியம், இன்னொருத்தர் ஸ்லோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ். சோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்ரவுண்டர்ஸ் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபயரா தெரியல. உண்மையை சொல்லணும்னா ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மாதிரி தெரியுறாரு. அதுக்கப்புறம் நம்ம முகமது நபியை வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ மீதி எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜான ஆல்ரவுண்டர்ஸா தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பவுலர்ஸ். ஒரு T20 பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின்ல ஃபுல் மார்க் வாங்கணுமோ மும்பை இந்தியன்ஸ் அதை தெளிவா படிச்சு வச்சிருந்திருக்காங்க. பவுலர்ஸ் யாரெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜேசன் பெகன்ரஃப், பும்ரா, ஜெரால் கோட்ஸே, குமார் கார்த்திகேயா, ஆகாஷ் மத்வால், தில்சன் மதுஷங்கா, அர்ஜுன் டெண்டுல்கர், நுவான் துஷாரா, திர் அண்ட் சிவாலிக் சர்மா. சோ ஓவராலா 10 பவுலர்ஸ் இருக்காங்க. சோ இந்த 10 பவுலர்ஸ்ல எந்த காம்பினேஷன்னாலும் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டு போகலாம். அதுதான் பெரிய பிளஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்தியன் பிளேயர்ஸோட டாமினன்ஸ் இங்க அதிகமா இருக்கு. சோ மும்பை இந்தியன்ஸ் நினைச்சா 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் என்ன 3 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை கூட தாராளமா எடுத்துட்டு போகலாம். இந்த ஒரு சான்ஸ் வேற எந்த டீமுக்குமே கிடையாது. பும்ரா அண்ட் கோட்ஸே ஷுவராவே இருப்பாங்க. இது போக ஒரு பவர் பிளேல போடக்கூடிய நல்ல பவுலருக்கு ஜேசன் பெகன்ரஃப் அண்ட் தில்சன் மதுஷங்கான்ட்டு 2 சூப்பர் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஜேசன் பேக்கப்பா இருக்க போறாரா இல்ல தில்சன் பேக்கப்பா இருக்க போறாராங்கிறது தெரியல. ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் டேலண்டட் நல்ல பவுலர்ஸ் தான். லாஸ்ட் இயரே டெஸ்ட் பண்ணாங்க. ஆகாஷ் மத்வால் அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் சூப்பர்பா பண்ணியிருந்தாரு. ஓவரால் சீசனா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபெயிலியரா இருந்தாலும் நேகல் வதேரா, விஷ்ணு வினோத், ஆகாஷ் மத்வால், அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதுல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இப்ப ரீடைனும் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைடு தான். சோ மும்பை இந்தியன்ஸோட பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் என்ன பாக்குறேன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்தியன் பிளேயர்ஸோட டாமினன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல அதிகமாவே இருக்கு. அது உண்மையிலேயே பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா இந்தியன் பிரீமியர் லீக் நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் டீம்ல விளையாடணும். அது மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்தியன் டீம்லயே விளையாடிட்டு இருக்க இந்தியன் பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடுறது கண்டிப்பாவே நல்லா இருக்கும். ஸ்டார் பிளேயர்ஸான ரோஹித், இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரான்ட்டு இதுலயே பாதி நல்ல டீம் அமைஞ்சிருச்சு. இது போக ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிம் டேவிட், ஜெரால் கோட்ஸே, ஒரு தில்சன் மதுஷங்கா, முகமது நபி எடுத்துட்டு போனாலே ஓரளவுக்கான ஸ்குவாடு முடிஞ்சிருச்சு. சோ அப்படி நம்ம ஒரு ஃபேரா ஒரு பிளேயிங் 11 பார்த்தாலே மும்பை இந்தியன்ஸ்க்கு பக்காவா இருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸோட கிளியர் பிளேயிங் 11 கண்டிப்பா நம்ம சேனல்ல நம்ம வீடியோவா போடுவோம். சோ மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பட்டனையும் லைக் பண்றீங்க. மும்பை இந்தியன்ஸோட வீக்னஸ் பார்த்தா ரோஹித்துக்கு பெரிய அளவுக்கான பேக்கப் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. சப்போஸ் ரோஹித் ஃபெயில் ஆனா என்ன பண்ண போறாங்கிறதும் புரியல. மேபி டெவால் பிரேவிஸ் தான் டாப்ல கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியான காம்பினேஷன் அமையுங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கதான் செய்யுது. பட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த பொசிஷன்லனாலும் ஆடுவாங்களாங்கிறத நம்ம பார்த்துதான் ஆகணும். ஆனா ஆல்ரவுண்டர்ஸும்
பேட்டிங் டீசெண்டாக பண்ணாலும் பவுலிங் அந்த 4 ஓவர் கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியாவை தவிர வேற யாருமே இருந்த மாதிரி தெரியல. மேபி முகமது நபியை வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.